ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக அது கஷ்டந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில் என்ன நான் நடந்த சம்பவத்தை சொல்கிறேங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிஎஃப் போட்டு ஒரு இடத்த வாங்கியாச்சு. ஒரு 25,000 மட்டும்தான் என் கையில் இருந்துச்சு. சரின்ட்டு வீட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயும் இங்கேயும் கடனை வாங்கி நகையை வச்சு அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு 3 ரூபா வட்டிக்கு வாங்கி அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டை கட்டி ஒழுங்கு பண்ணி உட்காரும்போது சம்பளம் வாங்கிட்டு வந்தாருன்னா அந்த கடனுக்கே வந்து வட்டி கட்டிட்டு வந்துடுவார். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 2000 கூட வீட்டுக்கு கொண்டு விட்டு வர மாட்டார். ஏன்னா வீடு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் வட்டி அவ்வளோ வட்டி 60,000 ரூபாய்க்கு 3 ரூபா வட்டிங்கிற பகல வட்டியே கொடுத்துட்டு வந்துடுவார். அப்புறம் கொஞ்ச நாள் அது மாதிரி தான் இருந்தோம். அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா பர்சனல் லோன் ஒன்று கொடுத்தாங்க. அதை வாங்கி இந்த 3 ரூபா வட்டிக்கு வரதெல்லாம் அடைச்சிட்டோம். அப்போ அப்படிங்கும்போது அந்த வட்டி காசுக்கு வட்டி மிச்சமாச்சு. அப்புறம் சரின்னு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் நான் ஆடம்பரத்தையெல்லாம் சிக்கனமாக பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து தான் நம்ம ஒழுங்கு பண்ணி பிள்ளைகளை படிக்க வைக்க முடிஞ்சது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் அவருக்கு சம்பளம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் பிள்ளைங்களுக்கு காலேஜ் ஃபீஸு, அப்புறம் கல்யாண செலவு அப்படிங்கும்போது அதனால தான் சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருங்க. நான் கல்யாணமும் பண்ணிட்டேன், பாப்பாவுக்கு வீட்டையும் கட்டிட்டேன் என் வாழ்க்கையில். ஆனால் ரெண்டுமே கஷ்டம்தான். ஆனால் வந்து சிக்கனமாக மட்டும் இருப்பேன். ஆடம்பர செலவை நான் எதுவுமே பண்ண மாட்டேன். சரிங்களா? ஏன்னா சிக்கனம் மட்டும்தான், எவ்வளோ காசு இருந்தாலும் சிக்கனமாக இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் முன்னேற முடியும். ஆடம்பர செலவு பண்ணணும்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இது நான் கற்றுக்கிட்டதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு கமெண்டை போட்டுருங்க. இல்லை அதில் ஏதாச்சும் ஒரு பிழையாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் போட்டு அதில் தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.